ஸ்கேலிங் அப்படின்றது என்ன? சிம்பிளா சொல்லும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 1 GB RAM இருக்கக்கூடிய ஒரு மிஷின்ல ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்றேன் அண்ட் அந்த 1 GB RAM இருக்கிறதுனால அந்த அப்ளிகேஷனை மேக்ஸிமம் ஆஃப் 100 யூசர்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் லெட்ஸ் சே ஒரு 1 மந்த்ல என் அப்ளிகேஷன் ஹிட் ஆகி ஒரே நாள்ல 1000 யூசர்ஸ் வராங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா கண்டிப்பா என்னோட சிஸ்டம்க்கு 1 GB RAM பார்த்தாது என் அப்ளிகேஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிக RAM இருக்கக்கூடிய மிஷினுக்கு நான் மாத்தணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு 8 GB RAM இருக்கக்கூடிய மிஷினுக்கு மாத்திரம் என்னால 1000 யூசர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். பட் எனக்கு இன்னொரு பிரச்சனை வருது. அது என்ன அப்படின்னா எனக்கு வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் தான் 1000 யூசர்ஸ் வராங்க, 1000க்கு மேல. பட் வீக் டேஸ்ல வந்துட்டு 200 300 யூசர்ஸ் தான் வராங்க. அப்படின்ற போது தேவையே இல்லாம அந்த ஒரு 5 டேஸ் வந்துட்டு நான் 8 GB ரேமுக்கு வந்து நான் காஸ்ட் கிளவுட் சிஸ்டம்ல பே பண்ணிட்டு இருப்பேன். வேறாஸ் அந்த இடத்துல எனக்கு ஒரு 2 GB or 4 GB இருந்தா போதும். ஸோ இந்த இடத்துல தான் ஸ்கேலிங் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா பை டிஃபால்ட்டா நான் வந்துட்டு 2 GB ரேம் இருக்கக்கூடிய மிஷினை தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். வேறாஸ் என்னோட சிஸ்டமுக்கு வந்துட்டு என்னோட சர்வருக்கு வந்து இன்னும் நிறைய நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வரும்போது ஸோ ஒரு சர்டைன் பாயிண்ட்ல ஒரு 80% or 75% வந்துட்டு நான் லிமிட் செட் பண்ணிட்டு அந்த லிமிட் த்ரெஷோல்ட ரீச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து இன்னொரு மிஷினை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹெவி ரேம் இருக்கக்கூடிய மிஷினை. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 GB ரேம் இருக்கக்கூடிய மிஷின் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.5 GB வரைக்கும் யூஸ் ஆயிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு மிஷினை ஆட் பண்ணி அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இன்கமிங் வரக்கூடிய ரிக்வெஸ்ட் வந்துட்டு அதுக்கு நான் ரீடைரக்ட் பண்ணி விட்டு ஈஸியானால மேனேஜ் பண்ண முடியும். இதுதான் ஸ்கேலிங் அப்படின்ற கான்செப்ட்.